இது வரைக்கும் ஸ்டோரி கேம் என் வாழ்க்கையிலேயே நான் விளாண்டதில்ல. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் வித் God of War Ragnarok. எனக்கு கேம் விளாட்றதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இவ்வளோ நாள் நான் விளாண்டுருந்த கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மல்டி பிளேயர் கேம்ஸ் தான். மொபைல் கேம் மோஸ்ட்டாக பிஜிஎம்ஐ நிறையா விளாண்டுருக்கேன். அது இல்லைன்னா ஜிடிஏ இந்த மாதிரி மல்டி பிளேயர் பிசி கேம்ஸாக இருந்தாலுமே மல்டி பிளேயர் கேம்ஸ் தான் நிறையா விளாண்டுருக்கேன். பட் ஸ்டோரி கேம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் விளாண்டதே இல்லை. ஸோ நானும் அதை ரொம்ப நாளாகவே யோசிச்சிருந்தேன். ஏன் நம்ம ஒரு ஸ்டோரி கேம் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய கேம்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. காட் ஆஃப் வார், ரெட் டெட் ரெடெம்ப்ஷன், அன்சார்ட்டட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. காட் ஆஃப் வார் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். பட் விளாண்டதில்லை. ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் விளாட்லான்னு கேட்டப்போ நிறைய பேர் ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த கேம் அப்படிங்கிறதுனால காட் ஆஃப் வார்னால் நல்லா அடித்தடியாக இருக்கும், போர் அடிக்காது உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேம் ஆடுறோம், போர் அடித்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே காட் ஆஃப் வாரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ரேக்னராக்கே ஆடலான்னு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு கேமை டவுன்லோட் போட்டு உள்ளே போனால் ஸ்டார்டிங்லேயே டிஃபிகல்ட்டிஸ் காமிச்சிது. அந்த ஈஸி மோடு அந்த மாதிரி காமிக்கல. ஸோ அது காமிச்சது நான் வந்து நார்மல் செலக்ட் பண்ண போனேன். லைவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். செலக்ட் பண்ண போகையிலேயே ஒருத்தன் வந்தான். என் ஃப்ரெண்டு தான், வெள்ளையன் கேமிங்னு அவனும் சேனல் வச்சுருக்கான், மென்டல் தாய்லி. அவன் வந்துட்டு ஏன்டா ஈஸி மோட்லாம் அவனாவது ஆடுவானா, அதுக்கு நீ விளாடாமலே இருக்கலாம், கார்டு மோடு வச்சு விளாடு அப்படின்னா. அவன் லைவ் போட்டு விளாண்ட போய் நான் பார்த்துருக்கேன். அவனே தவிடு தின்னுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கார்டு மோடு வேணாம், அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே இருக்க நோ மெர்சி செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நோ மெர்சிலேயே நாயடி பேயடி அடித்தானுங்க. கார்டு மோடு மட்டும் வச்சுருந்தேன், அவ்வளவுதான். ஸோ நோ மெர்சி ஸ்டார்ட் பண்ணேன், அடி வாங்கினேன். ஸ்டார்டிங்லாம் ஓகேவாக தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருந்தது. அந்த கேம் டாஜ் பண்ணுறது, அந்த கேமோட மெக்கானிக்ஸ்லாம் கொஞ்சம் புரிய கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னென்னா அந்த கேமில் மெயினாக பாஸஸ் கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியல எனக்கு. பாஸ்லாம் கூட ஒரு 4-5 பேட்டர்ன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறம் ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதேவும் இல்லாமல் பாஸ் வந்து ஒருத்தன் தான் இருப்பான், அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இந்த இடையில ஒரு குட்டி குஞ்சான்ஸ்க்கு அலைவானுங்க பாருங்கள், கயாமையான்னு. ஒருத்தன் மேலே இருந்து கக்குவான், ஒருத்தன் காலை பிடிச்சி நக்குவான். இந்த மாதிரி அவனுங்க தொல்லை தான் தாங்கவே முடியாது. பாஸை கூட ஈஸியாக அடிச்சிடலாம் அந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சைடில் அலையுதுங்க பாருங்கள் கயாமையான்னு, ரொம்ப கஷ்டம். ஐ மீன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுங்க கிட்ட. அப்புறம் அந்த ஃபைட்டும் போது என்னென்னா, நம்ம இன்டென்ஸாக சண்டை போட்டுருக்கோம். அப்படியே நம்ம டஃப்பான பாஸ்லாம் இருப்பானுங்க, எப்படியாவது முடிச்சிடணும்டா அப்படின்ட்டு உயிரை விட்டு ஆடி இருப்போம். அப்படியே ஹார்ட் பீட்லாம் நமக்கு டப் 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 டப்புன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும். துடிக்கும் போது அவன் 1 HP ஆயிடுவான். அங்கேருந்து அடிச்சிருவான் பாருங்க, ஒரே அடியில் செத்துருவான் பாருங்க. அப்படியே அதில் ஒரு எஃபெக்ட் வேறு வரும், கிரேட்டஸ் உழுவுறப்ப டும் அப்படின்ட்டு. அப்படியே என் ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அந்த டைம்லலாம் எனக்கு. ஸோ அது மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. அது என்னன்னா, Brother. Well, brother. Good morning, brother. Brother. What have you... உக்கால ஒளி பேசிக்கிட்டே இருக்கான் ப்ரோ. பிரதர், கெட்டப் பிரதர், நக்குங்க பிரதர், படுங்க பிரதர். நானே நக்கிட்டு படுத்துருக்கேன், செத்து போய் கிடக்கிறேன். என்ன கெட்டப் பிரதர், கமான் பிரதர். நான் என்ன வேணும்னு அடி வாங்கிட்டு இருக்கேன், போட்டு நானே அடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறேன். என்ன போட்டு கெட்டப் பிரதர்னு அவன் சொல்ல அது எனக்கு கொஞ்சம் மண்டை சூடாச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தி இருப்பாளே, ஸ்ரேயாவா ஃப்ரேயா, அவ இருக்காளே, we need you Kratos, come on Kratos, we need you Kratos. சண்டை வரப்பெல்லாம் இதுங்க ரெண்டும் பேசுனேன்னு அதுவே எனக்கு பெரிய கடுப்பு கைஸ். கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. அது ஒன்றும் பெரியதில்லை, லைட்டாக எனக்கு இரிட்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேம்லேயே எனக்கு ஒன்று பிடிக்காத ஒன்று அப்படின்னா அந்த அட்ரேயஸ் தாயிலியை வச்சு ஆடுறது தான் கைஸ். ஒக்கால ஒளி அப்படியே தூக்கம் தள்ளும். எப்படா கிரேட்டோஸாக மாறுவோம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் ப்ரோ. அந்த அட்ரேயஸ் கேரக்டரை வச்சு ஆடுறது மட்டும் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதுவும் முக்கியமாக அவனுக்கு ஒரு மைமா ஒன்று வரும், அவனே ஒரு குட்டி குஞ்சம் தான், அவனுக்கு ஒரு ஆள் வரும், அது கூட ஒரு ட்ராவல் போவாங்க கைஸ். என்ன ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்து முடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடித்தான். நான் அதை ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு 3/4 பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. Is it okay to hang out around here? As long as you want.
ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த கேமில் ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்குலாம் வரேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைட்டு வேற லெவல் ஃபைட்டு. அதில் அந்த ரேஜ் மோடு குடுத்துருப்பானுங்க பாரு. ஆன்னு ஒக்கால ஒளி நம்பளே அப்படியே நமக்கே அந்த ரேஜ் பவர் உண்மையாவே கிடைச்ச மாரி இருக்கும். ஏன்னா நம்பளே அடி வாங்கிட்டு இருப்போம். அத வந்து மேக்ஸிமம் நம்ம ஹெல்த் லோ ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அத வச்சு கொஞ்சம் ஹெல்த் ஏறும். ஸோ அதனால அந்த அடி வாங்கிட்டே இருந்து அந்த ரேஜ போட்டு அடிக்கிறப்ப, அத வந்து சொன்னாலும் அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும் நீங்க. நீங்க கேம் விளாண்டு அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாரி ஒரு அனுபவம் அது. அந்த ரேஜ் மோட் போடுறப்போ பயங்கரமா இருக்கும். இந்த கேம்ல வெப்பன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 வெப்பன்ஸ் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸ்பியர் ஒண்ணு இருந்தது, அப்புறம் பிளேட் இருந்தது, ஆக்ஸ் இருந்தது. ஸோ இதில என்னோட பெர்சனல் ஃபேவரைட்ன்னு பார்த்தா பிளேடு தான். போட்டு சயமுயன்னு சுத்திட்டு கிடக்கலாம். ஸோ அதனால எனக்கு அந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சுத்தி சுத்தி அடிக்கலாம். நெறையா கயமுயன்னு வர இடத்துலலாம் ஆக்ஸ்னா ஒண்ணு ஒண்ணா வச்சு அடிக்கிற மாரி இருந்தது. பட் நெறைய பேர் ஆக்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் மொத்த கேம்ல 80% வந்து பிளேட வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கடைசியில ஸ்பியர வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல ஸ்பியர யூஸ் பண்ணேன். பட் மேக்ஸிமம் வந்து நான் அந்த பிளேட வச்சு தான் ஆடுனேன். ஸோ அதில வர்ற சீன்ஸும் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா எல்லா வெப்பன்லயுமே அந்த ஹெவி அட்டாக் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். பார்க்கவே அந்த கட் சீன் சூப்பரா குடுத்துருப்பாங்க. கிரேட்டோஸ வச்சு ஆடுறப்போ ஒரு ரெக்ரெட்டே பண்ண மாட்டோம். விளாண்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அடி தடியா தான் இருக்கும் ஃபுல்லா. கேம் ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரை ஃபைட்டு தான். மேக்ஸிமம் ஃபைட்டு தான் இருக்கும். பயங்கரமா இருந்தது. ஸ்டோரியும் கூடவே நகர்ந்துக்கிட்டே போகும். அந்த ஃபைட்டு கூடயே கிராஜுவலா சூப்பரா இருந்தது. ஸ்டார்ட்டிங்லேயே தலைவனோட என்ட்ரி. தோர் வந்து இறங்குவான். யார் நீன்னு கேட்டோடி சார் கீழ காட்டுவார் அப்படியே. ஐ மீன் ஹேமர காட்டுவான். பேர் சொல்ல மாட்டான். மாஸான என்ட்ரி ப்ரோ. தரமான என்ட்ரி. தோரோட ஹேமரும் கிரேட்டோஸோட ஆக்ஸும் போய் இப்படி மோதும் பாருங்க ஒரு சீனில் அந்த ஃபைட்டில். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரே கூஸ் பம்ப்ஸ். அதுக்கப்புறம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு பார்த்தா எனக்கு அந்த கடைசியில் அந்த ஹார்ன் இது பண்ணுவாங்க வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த ஹார்ன் இழுக்கிறப்போ அப்படியே ஒரே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கும். Ready yourselves. வாருக்குள்ள போறப்பலாம் அப்படியே ஜகஜோதியா இருந்தது கைஸ். ஆனா என்ன பிசி தான் ரொம்ப தவிடு திங்க ஆரம்பிச்சிச்சு கடைசியில. அது வரைக்கும் நல்லா இருந்தது பிசி. பெருசா லேக் ஆகல. அந்த கடைசியில அந்த வாருக்குள்ள என்டர் ஆகுறப்ப ஏன்னா கண்ணா பண்ணா நிறைய இடத்துல ஃபைட்டு போயிட்டு இருக்கும். சுத்தி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால அதை பெருசா என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபைனலி அந்த தோர் ஃபைட் வரும். அதுக்கப்புறம் கடைசியாக ஓடினோட ஃபைட் வரும். அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது எனக்கு கம்பேரிட்டிவ்லி. அதெல்லாம் ஓகே தான். அந்த சைடில் வர்றது தான் எனக்கு மேக்ஸிமம் கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்தா அதுதான். அதுக்கப்புறம் இந்த ஹெய்ம்டால் வருவான் பாருங்க. புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம அட்ரேஸை வச்சு. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஹெய்ம்டாலை தொடவே முடியாது. பயங்கரமாக என்ன பண்ணாலும் டாச் பண்ணுவான். அப்படிங்குவான். ஒக்கால ஒளி பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது கெத்து காமிப்பான். அவனை அடிச்சே திருநண்டான்னு வெறியா இருக்கும். கிரேட்டோஸு போட்டு பொழந்து அவன் அப்படியே மூஞ்சியில் ரத்தத்தோட மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதெல்லாம் அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. போடுறான் ஒக்கால ஒளிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஓவரால் இந்த கேம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணேன்.
ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேமை முடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொன்னாங்க முடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டோரியில நம்ம வந்து எங்கேஜ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. சொல்லப்போனா அந்த கேமுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்டோரி கேம் மேல அவ்வளோ ஒரு ஆசை வந்து PS5 அதுக்காக தான் வாங்குனேன். அதுக்கப்புறம் தான் அந்த கேம் ஆடி முடிச்சுட்டு, ஓகே இவ்வளோ சூப்பரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு தான் PS5 வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு 2, 3 கேம்ஸ் இப்ப நான் ஆடிட்டு இருக்கேன் கரண்ட்டா. உங்களுக்கு புடிச்ச கேம் இது மாரி பெஸ்ட்டான கேம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. டெய்லி நான் வந்து லைவ் போடுவேன். லைவ்ல வந்து நம்ம ஸ்டோரி கேம்ஸ்லாம் ஆடுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ ஹைப் பட்டன் இருக்கும். ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.